நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். நாம் இருக்கிற ப்ராஜெக்ட் சைட்டை நம்ம ஆல்ரெடி அந்த பைல் எப்படி பண்ணுறது சம்மந்தமான ஒரு ஃபுல் டுட்டோரியல் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இந்த ப்ராஜெக்ட் சைட்டில் தான் பண்ணோம். இப்போ இந்த பைல் கேப் பண்ணுறதுக்கான பேசிக் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன பண்ணுறோம், இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குது பார்க்கலாம். அந்த முந்தைய வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பைல் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறது. இப்போ இந்த மண்ணோட தன்மை நல்லா ஹார்ட் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பைல் போகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு காலம் வரப்போகுதுன்னா காலத்துடைய அந்த 4 மூலைகளும் இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு காலம் சாதாரணமாக நல்லா ஹார்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக தோண்டிட்டு அங்கே ஒரு படல் கட்டி இந்த அளவில் காலத்தை கட்டி மேலே கொண்டு வந்துடுவோம். பட் ஆனால் இங்கே மண்ணோட தன்மை இதில் ஒரு 3 அடுக்கு மாடி கட்டடம் கட்டும்போது அந்த லோடை தாங்குகிற அளவுக்கு பண்ணணும்னா அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது 2 பைல் சேர்ந்து ஒரு காலத்தை லோடு எடுத்துகிட்டு போகுது. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு 3 பைல் சேர்ந்து ஒரு காலம் லோடு கேரி பண்ணுது. இந்த இடத்துல 4 பைல். அதாவது அந்த லோடை பொறுத்து இந்த விஷயங்கள் நமக்கு மாறுது. ஸோ இப்போ இப்போ அடிப்படையில் நம்ம அந்த பைல் போடும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதில் மேலே ஒரு 3 இன்ச்சு மாதிரி தான் கேப் இருக்க மாதிரி ஃபுல்லாக காங்கிரீட் பண்ணியிருப்போம். பட் அது நம்ம டாப் லெவலில் இருக்கிறது ஒரு ஸ்லரியாக மேலே இருக்கும். ஸோ அதை நம்ம உடச்சி எடுக்கணும். அது பிளாஸ்டிங்னு சொல்கிறோம். அந்த காங்கிரீட்டை முழுமையாக உடச்சி எடுத்துட்டு நம்மளுடைய பைல் கேப்பு நம்ம எக்ஸிஸ்டிங் சாயில் கண்டிஷன் படி இந்த மனையுடைய அளவில் எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்து அந்த பைல் கேப்போட பாட்டம் எங்கே வரணுங்கிறத முடிவு பண்ணுறோம். ஸோ அதுக்கு கீழே இதை நம்ம இந்த எப்படி வரணுங்கிறதுக்காக இது ஃபுல்லாக சுற்றி எக்ஸ்கவேட் பண்ணி இதுக்கு கீழே நம்ம சாதாரணமாக ஃபவுண்டேஷனுக்கு பெட்டு ரெடி பண்ணுற மாதிரி மணல் போட்டு அதுக்கு மேலே இந்த 1.5 ஜல்லி போட்டிருக்கோம். இந்த 1.5 ஜல்லி காங்கிரீட்டு இதில் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதான் பெட்டு. இதில் போடுற இந்த காங்கிரீட் எதுக்காகனா நம்ம இந்த 1.5 ஜல்லி காங்கிரீட் பிசிசின்னு சொல்கிற பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் எதுக்காகனா இதுக்கு மேலே நம்ம கம்பி கட்டி இதில் நம்ம காலமை நடுவில் எரெக்ட் பண்ணி போட போகிற காங்கிரீட்டுக்கு ஒரு பெட்டு. நேரடியாக அதை மண்ணில் போடக்கூடாது. அதுக்காக ஒரு குஷன் நம்ம சாயில் அதை மணல் பயன்படுத்திட்டு அதுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 4 இன்ச்சஸ்க்கு இந்த 1.5 ஜல்லி காங்கிரீட் போடுறோம். ஸோ இது உள்ள அடிப்படையான விஷயம். ஸோ அதை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம பைல் கேப்பு பண்ண போகிறோம். கேப் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பைலுக்கு மூடி, அவ்வளோதான். இது நேரடியாக மொழிபெயர்த்தா அது என்னென்னா இந்த 2 பைலையும் இணைச்சி கீழே மேட் மாதிரி போட்டு ஒரு பா ஷேப்பில் சொல்லலாம். அந்த கம்பி இங்கே கட்டி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் இதுதான் ஒரு பாட்டம் இது வரும். இதில் மேலே திரும்ப அது மாதிரி இன்னொரு கப்பு மாதிரி மேலே மூடும். ஸோ ஒரு பெரிய ஒரு க்யூப் ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் முழுமையாக 6 பக்கமும் கம்பி இருக்கும். ஸோ இதில் பாட்டம் டாப்பு சுற்றி 4 பக்கம் ஃபுல்லாக கம்பி கட்டி அதுக்கு உள்ளே இந்த காலம் எங்கே வருதோ அதுக்காக அந்த காலத்துக்கான ராடையும் வச்சு நம்ம மேலே கொண்டு வருவோம். ஸோ அதான் இதில் நடக்க போகிற விஷயம். இதை பண்ணிவிட்டு இதை காங்கிரீட் பண்ணிட்டோம்னா இதுதான் இதோடைய ஃபுட்டிங் மாதிரி. இது பைல் கேப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த காலம் எப்படி வரணுங்கிறதுனால கார்னர் பாயிண்ட்ஸு மார்க்கிங் இதில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம காலம் மட்டும் ஃபவுண்டேஷன் வெறும் பேசிக்காக ஃபுட்டிங் போட்டு காலம் கொண்டு வரோம்னா அதை மார்க் பண்ணுறது நமக்கு எளிமையாக இருக்கும். ஒரு கார்னரில் நம்ம ஒரு பிரிக் பில்லர் வச்சுட்டு அதில் நூல் கட்டி இதை மார்க் பண்ண முடியும். வேறஸ் இது பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி ரெஃபரன்ஸில் போகிறத விட நம்ம அதை பக்காவாக எடுத்துகிட்டு வரதும் கஷ்டம். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுட்டு அதிலேருந்து நம்ம ஒரு தியோரலைட்டை வச்சு மார்க் பண்ணுறோம். இதில் மார்க்கிங் ஒரு முக்கியமாக ஒரு டெக்னிக்கல் விஷயம். ஸோ ஒரு மிஷின் இருக்கும் தியோரலைட்னா அதில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுட்டு எந்தெந்த இடம் அளவுகள் சொல்லும்போது அது டெஃபினட்டாக நமக்கு இந்த பாயிண்ட்ஸை கொடுக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம இந்த கேப் ரெடி பண்ணி மேலே காலம் எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். ஸோ நமக்கு இந்த அடிப்படை பேஸ் ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம்.
இங்கே வந்து ஒரு ஸ்டில்ட் +3 அந்த பில்டிங் நாளைக்கு எழுந்து அப்படி உயரமாக நிற்கும்போது இன்றைக்கி நம்ம இங்கே பண்ணுற ஒர்க்கு தான் முக்கியம். ஸோ இதில் வர பையில் அதை கனெக்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி பண்ணுற இந்த பைல் கேப், இதுலேருந்து எடுத்து வர காலம், இந்த மாதிரி பேசிக் ஒர்க்ஸு இது நெக்ஸ்ட் லெவலில் இது எப்படி மூவ் ஆகுது, எப்படி இந்த காலம்ஸ் எடுத்து வர்றது மேலே அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டில் இந்த மாதிரி பைல் கேப் ஒர்க் பண்ணுறீங்களா? நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன, இல்லை உங்களுடைய சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாசிக்கிற நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும். Thank you so much for watching the video. Thank you.